நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவ்வியல் அரசியல் பொருளாதாரம் நூலுடைய இரண்டாவது பகுதியா கார்ல் மார்க்ஸை பற்றி எஸ் நீலகண்டன் அவர்கள் சொன்ன விஷயங்களை தொகுத்து இந்த காணொலியில பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கார்ல் மார்க்ஸ் ஏன் இது ஒரு தனி காணொலியா பதிவிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற பொருளாதார சிந்தனையாளர்களை விட இன்றுமே செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ். அதாவது செவ்வியல் பொருளாதார சிந்தனையாளர்களில் கார்ல் மார்க்ஸ் இன்றுமே முக்கியமானவராக இருக்காரு. பொருளாதார சிந்தனையாளர் அப்படின்ற எல்லையை தாண்டி அவர் ஒரு பல துறைகளை பற்றி அவருடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. வரலாறாக இருக்கட்டும், கலை, இலக்கியம், பல விஷயங்கள்ல இன்றுமே ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அறிஞராக தான் கார்ல் மார்க்ஸ் இருக்காரு. ஒரு ஐக்கனாகவும் இருக்காரு. சமூகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு 17-18 வயசுல இந்த சொசைட்டி ஏன் அப்படி இருக்கு, இங்க இருக்கிற அநீதிகள், இங்க இருக்கக்கூடிய வன்முறை, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நிச்சயமா கடக்க வேண்டிய ஒரு பெயராக தான் கார்ல் மார்க்ஸுடைய பெயர் இன்றுமே இருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள்ல ரெண்டு முக்கியமான ஆளுமைகளை சொல்லுவாங்க. ஒன்று கார்ல் மார்க்ஸ், மற்றொருவர் காந்தி. அதுல கார்ல் மார்க்ஸுடைய சிந்தனைகள் இந்த செவ்வியல் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற அறிமுகத்தோட ஒரு பகுதியா இடம்பெற்றிருக்கு. நாம அந்த பொருளாதார சிந்தனைகளை மட்டும் இந்த நூல் மூலியமா, அதுதான் அவருடைய அடிப்படை. இன்றும் கார்ல் மார்க்ஸ் அதிகமாக விவாதிக்கப்படுறதுக்கு காரணம் அந்த முதலாளித்துவத்தின் மீதான அவருடைய மிகச் சரியான விமர்சனம். வெறுப்போ இல்லை வேற எதுவுமோ இல்லாம அந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையுடைய பாதகங்கள் என்னென்ன, இல்லை அது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கிறத மிகச்சரியா கணித்தவர் அப்படின்னு நாம கார்ல் மார்க்ஸை சொல்லலாம். அவர் மேல இருக்கக்கூடிய சர்ச்சைகள், விமர்சனங்கள் எல்லாத்தையுமே கடந்தும் அவர் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நமக்கு இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த நூலுடைய ஃபார்மட்டே எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சிந்தனையாளரை பற்றியும் அவர்களுடைய இளமை காலம், அதாவது அவங்களுடைய தனி வாழ்க்கையை பற்றிய ஒரு வரலாறை சொல்லிட்டு அதன் பிறகு அவங்களோட பொருளாதார சிந்தனைகளை சொல்லியிருக்காங்க. நாம மற்ற பொருளாதார சிந்தனையாளர்களை பத்தி பார்க்கும்போது அந்த விஷயங்களை பார்க்கல. கார்ல் மார்க்ஸுக்கு மட்டும் அந்த விஷயங்களை சுருக்கமா முதல்ல பார்த்துடலாம். கார்ல் மார்க்ஸ் 1818ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. பெர்லின் பல்கலைக்கழகத்தில் அவர் தன்னுடைய கல்வி வழக்கறிஞர், அவர் ஒரு தத்துவவாதி ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. அவருடைய தந்தை அவர் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் யூனிவர்சிட்டியில சேர்க்கிறாரு. அதன் பிறகு அவர் பெர்லின் யூனிவர்சிட்டிக்கு போறாரு. பெர்லின் யூனிவர்சிட்டியில தான் அவருக்கு இந்த யங் ஹெகலியன்ஸ், ஹெகல் மேல ஒரு ஆர்வமும், யங் ஹெகலியன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்பு வட்டம் அவருக்கு உருவாகுது. ஹெகல் தான் ஒரு வகையில கார்ல் மார்க்ஸுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஹெகலுடைய ரெண்டு நேரடியான மாணவர்கள், லுட்விக் ஃபயர்பாக், ப்ரூனோ பாயர் அப்படின்னு இரண்டு பேராசிரியர்கள் கார்ல் மார்க்ஸுக்கு அங்க கிடைக்கிறாங்க. அதிலிருந்து அவருக்கு ஹெகலுடைய தாக்கம் ஏற்படுது. அதன் பிறகு அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கிறாரு, பிஹெச்டி அதை முடிக்கிறாரு. பிஹெச்டி முடிச்ச பிறகு 1842 ஃப்ரெடரிக் எங்லஸை அவர் சந்திக்கிறாரு. ஜெர்மனியில இருக்கிற கொலோங் நகர்ல ரைனிஸ் சைடுங் அப்படின்ற ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியரா பொறுப்பேற்கிறாரு. அதே வருஷம் அவர் ஜென்னிய திருமணம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு அங்கே ஏற்பட்ட பிரச்சனையினால அந்த பத்திரிகை தடை செய்யப்படுது. அங்கிருந்து பிரான்சுக்கு குடிபெயர்றாரு, பாரிஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரான்சுக்கு போன பிறகு அவருக்கு அங்க இருக்கிற சோசியலிஸ்ட் சிந்தனையாளர்களோட பரிச்சயம் ஏற்படுது. புரோதோன், லூயி பிளாங்க், இந்த மாதிரியான சோசியலிஸ்ட் சிந்தனையாளர்கள் பற்றிய ஆராய்ச்சிகளை அவர் அங்க மேற்கொள்றார். அதன் பிறகு 1844 திரும்பவும் எங்கல்ஸை சந்திக்கிறாரு. எங்கல்ஸுடைய ஒரு புக்கு, த கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து அப்படின்ற அந்த புத்தகம் கார்ல் மார்க்ஸுக்கு முதன்முறையா இந்த கம்யூனிச சிந்தனைகள் தோன்றுவதற்கான ஒரு அடிப்படையை அவருக்கு அந்த இடத்துல அமைத்து கொடுக்குது. அந்த 1844 கார்ல் மார்க்ஸ் எழுதின விஷயங்கள், பொருளாதாரத்தை ஒட்டி கார்ல் மார்க்ஸ் எழுதின விஷயங்கள் புத்தகங்களா தொகுக்கப்படல. அவர் இறந்த பிறகு அவருடைய அந்த காலகட்டத்து சிந்தனைகள் எக்கனாமிக் அண்ட் பிலாசபிக் மேனஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற பெயர்ல, பிலாசபிக்ஸ் மேனஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் 1844 அப்படின்ற பெயர்ல பின்னாட்கள்ல தொகுக்கப்படுது. அந்த நூல்ல தான் முதன்முறையா கார்ல் மார்க்ஸ் ஏலியனேஷன், அந்நியமாதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாரு. இந்த கான்செப்டை பத்தி நாம இந்த வீடியோடைய பிற்பகுதியில பார்க்கலாம். அதன் பிறகு 1845 லூயி பிலிப் அப்படின்னு அன்னைக்கு இருந்த பிரெஞ்சு மன்னரை கொலை செய்யணும்னு ஒரு குழு பேசிட்டு இருக்கு. அந்த குழுவுக்கு ஆதரவா
கார்ல் மார்க்ஸ் கட்டுரை எழுதினதா சொல்லி அவரை பிரான்ஸை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. 1845 அவர் வந்து பெல்ஜியம் போறாரு. பெல்ஜியத்திலேருந்து திரும்ப பிரான்ஸுக்கு வர்றாரு. பிரான்ஸ்லேருந்து ஜெர்மனி போறாரு. இந்த மாதிரியான இடப்பெயர்வுகள் ஓரியன்டாவே அவருடைய வாழ்க்கை இருக்கு. 1849 அவர் வந்து லண்டன்ல வந்து குடியேறாரு, இங்கிலாந்துக்கு வர்றாரு. 849 1883 வரைக்கும் அவர் இறக்கும் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து லண்டன்ல தான் பெரும்பாலான வாழ்நாட்களை கழிக்கிறாரு. அவருடைய முக்கியமான நூலான மூலதனம் அங்கதான் எழுதப்படுது. ஸோ இதுதான் கார்ல் மார்க்ஸுடைய ஒரு சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. இதன் பிறகு கார்ல் மார்க்ஸுடைய பங்களிப்புகளை நாம இந்த துறையில பார்க்கணும். கார்ல் மார்க்ஸ் இந்த நூலுடைய கடைசி ஒரு ஆளுமையா இருக்காரு. செவ்வியல் அரசியல் பொருளாதார நூலோட கடைசி ஆளுமையா இருக்காரு. சொல்லப்போனா ரிகார்டோ, ஆடம் ஸ்மித் இந்த மாதிரியான அரசியல் பொருளாதார அறிஞர்களை வந்து செவ்வியல் அரசியல் பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிற பெயர் சூட்டி அழைத்ததே முதன்முறையா கார்ல் மார்க்ஸ் தான். அவங்க வந்து அவர்களுக்கு ஒரு லேபிளை கொடுத்துட்டு அதிலிருந்து தன்னுடைய சிந்தனை எந்த புள்ளிகள் வழியா மாறுபடுதோ அது வழியா பயணிக்க விரும்புறாரு. அதனால அவங்களுக்கு அவர் வந்து ஒரு லேபிளை கொடுத்துட்றாரு, செவ்வியல் அரசியல் பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபிளை கொடுத்துட்றாரு. அதனால செவ்வியல் அரசியல் பொருளாதார அறிஞர்கள்ட்ட இருந்து கார்ல் மார்க்ஸ் வந்து வேறுபடுறாரு. சரி, ஓகே. அந்த காலகட்ட செவ்வியல் அரசியல் பொருளாதார அறிஞர்கள்ட்ட இருந்து வேறுபட்டவங்க எல்லாரும் என்னவா இருந்தாங்கன்னா சோசியலிஸ்டுகளா இருந்தாங்க. சோசியலிஸ்டுகளை கார்ல் மார்க்ஸ் ஏத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா சோசியலிஸ்டுகளையும் கார்ல் மார்க்ஸ் ஏத்துக்கல. சோசியலிஸ்டுகளை பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து ஒரு உட்டோப்பியன் சோசியலிஸ்ட் இல்ல உட்டோப்பியன் சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. அது வந்து எந்த வகையிலையும் இவருக்கு உடன்பாடா இல்லை. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதலாளிகளோட நல்லெண்ணங்கள் பெருகும் போது, முதலாளிகள் வந்து மனிதாபிமானத்தோடையும் கருணையோடையும் நடந்துக்கும் போது சமூகம் வந்து சீரடையும், சமூகம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல அப்படி இருக்காங்க. ஆனா முதலாளித்துவத்தோட இயல்புலேயே அது கிடையாது அப்படிங்கறத கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. அது என்ன காரணத்தினால அப்படி சொல்றாருங்கிறத நாம பின்னாடி பார்க்கலாம். கார்ல் மார்க்ஸோட தொடக்க காலத்துல அவர் வந்து ஒரு ஹெகலியனா இருந்தாரு அப்படின்றத பார்த்தோம். ஹெகல் முன்வைக்கிறது என்னன்னா முரணியக்க தத்துவத்தை தான் ஹெகல் வந்து முன்வைக்கிறாரு. அது என்ன முரணியக்க தத்துவம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சமூகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழல் அப்படின்றது ஏற்கனவே இருந்த ரெண்டு முரண்பாடான சமூக சூழலோட ஒரு அவுட்புட் அப்படின்றது தான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முரணியக்க தத்துவம். அதாவது சமூகத்துல எல்லா காலகட்டத்திலையும் ரெண்டு தரப்புகள் முரண்பட்டு விவாதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த விவாதங்கள் வந்து அறிவுலக ரீதியில இருக்கலாம், அரசியல் ரீதியா இருக்கலாம், போர்கள் மூலியமா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ரெண்டு தரப்பு வந்து ஒரு விவாதத்தை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. அந்த விவாதத்துடைய வெளிவடிவமா தான் ஒரு மூன்றாவது தரப்பு உருவாகி வருது. அதாவது ஒரு தரப்பு தீசிஸ், இன்னொரு தரப்பு ஆன்டி தீசிஸ்னா அங்கிருந்து ஒரு சிந்தசிஸ் வந்து உருவாகி வருது அப்படின்னு ஹெகல் சொல்றாரு. இந்த முரணியக்க தத்துவத்தை கார்ல் மார்க்ஸ் வந்து தொடக்கத்துல ஏத்துக்கிறார். இப்ப அந்த முரணியக்க தத்துவத்திலிருந்து தான் இவர் வந்து மேல் கட்டுமானம், அடிக்கட்டுமானம், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்டுக்கெல்லாம் வர்றாரு. அந்த சப்ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சரை இன்னொரு சிந்தனையாளர் விளக்கியிருக்காரு. யாருன்னா மாரிஸ் கான்ஃபோர்த் அப்படின்றவர் இந்த சப்ஸ்ட்ரக்சர், மேல் கட்டுமானம், அடிக்கட்டுமானம் பத்தி எல்லாம் விரிவா எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு நீர் வந்து ஒரு -200 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற நீர் இல்ல 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற நீர், இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா உறைநிலையில தான் இருக்கும், அதாவது பனிக்கட்டியா தான் இருக்கும். இப்போ -200 டிகிரி செல்சியஸ் உறைநிலையில இருக்கிற நீரை சூடேற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நீர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வர்ற வரைக்குமே அதே ஒரே நிலையில தான் இருந்துட்டு இருக்கும். 1 டிகிரி செல்சியஸ் வந்தது அது தனியா மாறிடுது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாரிஸ் கான்ஃபோர்த் வந்து இந்த சூடேற்றுதல் தான் வந்து சமூகத்துடைய அடிக்கட்டுமானம். இது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு இந்த சூடேற்றம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. மேல் கட்டுமானம் மாறாத மாதிரி அப்படியே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இல்ல அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை எப்ப அந்த டெம்பரேச்சர் போய் டச் பண்ணுதோ அப்ப அதோடைய வடிவம் வந்து மாறிடுது. அப்ப இந்த நீருடைய வடிவத்தை மேல் கட்டுமானம் அப்படின்னும் அந்த சூடேற்றத்தை வந்து அடிக்கட்டுமானம் அப்படின்னும் மாரிஸ் கான்ஃபோர்த் வந்து சொல்றாரு. அதாவது அடிக்கட்டுமானத்துல தொடர்ச்சியா மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அந்த மாற்றங்கள் மேல் கட்டுமானத்தையும் பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க அடிக்கட்டுமானம் அப்படின்றது வந்து உற்பத்தி முறை, மேல் கட்டுமானம் அப்படின்றது பண்பாடு, கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள். இதையும் நாம பின்னாடி விரிவா பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆயிட்டு, இப்போ 1 டிகிரி செல்சியஸ் வந்து தண்ணி ஆயிட்டு. இப்போ இந்த 1ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த தண்ணியை கொதிக்க வைக்கிற வரைக்கும்
தண்ணி வந்து அப்படியே தண்ணியா இருக்கு. ஆனா 100 டிகிரி ஆனது அது ஆவியாக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த அந்த நீர் ஆவியாகிறது அப்படின்றதும் மேல் கட்டுமானம் தான். இங்க 0ல இருந்து 100 டிகிரி வரைக்கும் கொதிக்க வைக்கிறதுங்கிறது அடிக்கட்டுமானம். அடிக்கட்டுமானம் மீன்ஸ் அந்த சமூக மாற்றம் இடைவிடாது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அந்த தொடர்ச்சியா சமூக மாற்றம் நிகழ்ந்தது நமக்கு எப்ப வெளியில தெரியுதுன்னா அந்த தண்ணி ஆவியாகும் போதுதான். அதுதான் வந்து மேரிஸ் கான்ஃபோர்த் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப இங்க இந்த ஒரு ஹெகலோட இந்த டயலெக்டிக் பிரின்சிபலை வந்து முரணியக்க தத்துவத்தை கார்ல் மார்க்ஸ் வந்து ஏத்துக்கிறார். இதற்கு மேல அவரு இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படின்றதுதான் கார்ல் மார்க்ஸ் உடைய ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட். என்னன்னா ஒரு சமூகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு கார்ல் மார்க்ஸுக்கு முற்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து வெறுமனே ஒரு பொருளாதார அறிஞர் மட்டும் கிடையாது. அவர் வந்து வரலாறு, கலை, இலக்கியம் எல்லாத்த பத்தியும் மிக எக்ஸ்டென்சிவா வாசிச்ச ஒருத்தர், எல்லாத்த பத்தியும் மிக தெளிவான கருத்துக்களை கொண்டிருந்த ஒருத்தரும் கூட. அப்போ அவரு சமூகத்தை பார்க்கிற விதம் மற்றவர்கள் பார்க்கிற விதத்துல இருந்து வேறுபடுது. கார்ல் மார்க்ஸ் வந்து வரலாற்றை மன்னர்களோட வரலாறாவோ இல்லைன்னா வந்து தத்துவங்களோட வரலாறாவோ எல்லாம் பார்க்கல. அவரு வரலாற்றுடைய அடிக்கட்டுமானத்தை மட்டும்தான் பார்க்கிறார். மனிதர்கள் அன்றாடம் உயிர் வாழ்றதுக்கு பொருட்கள் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது, உடை தேவைப்படுது, இருப்பிடம் தேவைப்படுது, ஏகப்பட்ட தேவைகள், மின்சாரம் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த தேவைகளை ஒரு சமூகம் தொடர்ச்சியா உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த உற்பத்தி செயல்பாடு அடிப்படையில தான் கார்ல் மார்க்ஸ் வந்து ஒட்டுமொத்த வரலாற்றையுமே பார்க்கிறார். ரெண்டா அந்த வரலாற்றை அடிப்படையில பிரிச்சுக்கிறார். என்னன்னா உற்பத்தி சக்திகள், உற்பத்தி உறவுகள் அப்படின்னு. உற்பத்தி சக்தி அப்படின்றது என்னன்னா ஒரு இப்ப வந்து விவசாயத்தை எடுத்துக்கலாம். விவசாயம் நடக்கணும் அப்படின்னா விவசாயத்திற்கு தேவையான உற்பத்தி சக்தி என்ன? நிலம் வேணும். பண்டைய காலம் அப்படின்னா வந்து அந்த ஏர்கலப்பை, மண்வெட்டி, விதை நெல், இதெல்லாமே ஒரு விவசாயத்துக்கான தேவையான உற்பத்தி சக்திகள். உற்பத்தி உறவு அப்படின்னு அடுத்த விஷயத்த சொல்றாரு. உற்பத்தி உறவு அப்படின்றது என்னன்னா இந்த நிலத்தை யார் வச்சிருக்கா? நிலத்துடைய முதலாளி, நில உடைமையாளர் இருக்காரு. அந்த நிலத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இருக்காரு, கூலி தொழிலாளி இருக்காரு, அவருடைய குடும்பம் இருக்கு, முதலாளியோட குடும்பங்களை விட்டுறலாம். இப்ப இந்த முதலாளி, நிலத்தின் உடைமையாளர், நிலத்தில் உழைக்கக்கூடியவர், நிலத்தின் உடைமையாளருக்கு அங்கு விளையக்கூடிய பொருள்ல எவ்வளவு பாகம் போகணும், நிலத்துல உழைக்கக்கூடியவருக்கு எவ்வளவு பாகம் வரணும் அப்படிங்கிற பிரிவினைகள்லாம் உருவாகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த பிரிவினைகளை மேனேஜ் பண்ற சிஸ்டம் தான் உற்பத்தி உறவு அப்படின்றது. அந்த ரிலேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில முதலாளிக்கு எவ்வளவு போகும், தொழிலாளிக்கு எவ்வளவு போகும் அப்படிங்கிற அந்த பாகுபாடை உருவாக்கக்கூடிய காரணியை தான் வந்து உற்பத்தி உறவு அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்றாரு. அவருடைய ஒரு முக்கியமான கோட்டை இங்க சொல்லணும். இப்போது நிலவும் அனைத்து சமுதாய வரலாறுகளுமே வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப முதல்ல ஹெகல் அந்த இடத்துக்கு தான் நம்ம திரும்ப போகணும். ஹெகல் சொன்னார் இல்லையா, சமூகத்துடைய அடிக்கட்டுமானம் வந்து தொடர்ந்து மாற்றத்தை, மேரிஸ் கான்ஃபோர்த் சொன்ன மாதிரி சமூகத்தோட அடிக்கட்டுமானம் தொடர்ச்சியான மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த மாற்றம் மேல்மட்டத்துல பிரதிபலிக்க தொடங்குது. அதே மாதிரிதான் இந்த உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி உறவுகளுக்கும் இடையில வந்து எல்லா காலத்திலயும் வந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த போராட்டம் வந்து ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்கிடுது அப்படின்னு வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து அந்த டயலெக்டிக்கல் பிரின்சிபல்ல இருந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசத்துக்கு வந்து சேர்றாரு. அங்க சொல்லப்படுறது வந்து ஒரு ஆன்மீகமான விஷயம் மாதிரி நமக்கு தெரிஞ்சா கூட இந்த இடத்துல வரும்போது அது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான விஷயமா மாறிடுது. உற்பத்தி சக்திக்கும் உற்பத்தி உறவுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண் ஒரு கட்டத்துல பூதாகரமாகி வேற ஒரு உற்பத்தி முறை வந்து உருவாகுது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. இப்ப அவரு இங்கிலாந்துல நிலவிய அந்த உற்பத்தி சக்தி உற்பத்தி உறவு முறை வந்து 4ஆ பிரிச்சுக்கிறார். முதல்ல வந்து பிரிமிட்டிவ் கம்யூனல், 2 வந்து ஸ்லேவரி, 3வது வந்து ஃபியூடலிசம், 4வது அவர் காலத்துல நிலவிய கேபிட்டலிசம். இதுல பிரிமிட்டிவ் கம்யூனல் அப்படின்றது என்னன்னா ரொம்ப எளிமையான முதற்நிலை சமூகங்கள். அந்த சமூகத்துல வந்து சொத்து இல்ல தனி உடைமை அப்படின்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் கூட்டமா வாழும், ஒரு 100 பேர் 200 பேர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் மாதிரி தான். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில யார் பேர்லயும் சொத்து இருக்காது. அன்றாடம் அவங்களுக்கு தேவையானதை அவங்க உற்பத்தி பண்ணிப்பாங்க, இல்லைன்னா வேட்டையாடி கொண்டு வருவாங்க, ஏதோ விவசாயம் செஞ்சு கொண்டு வருவாங்க, ஏதோ ஒரு வகையில தங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து பிரிச்சுப்பாங்க. அது வந்து பிரிமிட்டிவ் சொசைட்டி. இப்ப அந்த சொசைட்டில இருந்தா ஸ்லேவரி உருவாகுது. ஸ்லேவரி எப்படி உருவாகும்? ஒரு படைபலமோ இல்ல வந்து ஆள்பலமோ இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம்
நிறைய மனிதர்களை மிக கடுமையான உழைப்புக்கு உட்படுத்துறதுக்காக அவங்கள அடிமையா பிடிச்சிட்டு வந்து அவங்கள உழைக்க வச்சு அவங்களுக்கு குறைவான சம்பளத்தை இல்லை உயிரோடு இருக்கிறதுக்கான உணவை மட்டும் கொடுத்து தங்களுக்கு என்னென்னலாம் வேலை உற்பத்தி வேணுமோ அந்த எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சுப்பாங்க. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஆப்பிரிக்காவில இருந்து கருப்பின அடிமைகள் பிடித்து வரப்பட்ட மாதிரியான ஒரு நிலை தான் வந்து ஸ்லேவரி. மூன்றாவது ஃபியூடலிசம். இந்த ஃபியூடலிசம் அப்படின்றது வந்து படைமானிய பண்ணை முறை. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு பண்ணை இருக்கும், அந்த பண்ணையுடைய முதலாளி இருப்பாரு, அவருக்கு கீழே அவருடைய பண்ணை அடிமைகள் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த ஸ்லேவ்ஸை விட கொஞ்சம் மேம்பட்ட நிலையில இருக்கிறவங்க. அதாவது அவங்களுக்கான மொத்த தேவைகளையும் இந்த முதலாளி வந்து கவனிச்சுப்பாரு. படைமானிய பண்ணை முறை, அதாவது இந்த மேனர் பண்ணைகள் அப்படின்னு போன காணொலியில சொன்னோம் இல்லையா, இந்த பண்ணை முறையில இருக்கிறவங்க அடிமைகளாகவும் இருப்பாங்க, சுதந்திரமானவர்களாகவும் இருப்பாங்க. அவங்க அந்த நிலத்துல உழைக்கிறதின் மூலியமா தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்க. இது வந்து ஃபியூடலிசம். நம்ம நாட்டுல பெரும்பாலும் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்த ஒரு முறை அப்படின்னு இதை சொல்லலாம். அதற்கடுத்து தான் கேபிட்டலிசம் வருது. கேபிட்டலிசம் அப்படின்றது என்னன்னா, ஒரு முதலாளி இருக்காரு, அந்த முதலாளி பொருட்களை உற்பத்தி பண்றாரு. பொருட்களை உற்பத்தி பண்றதுக்காக அவர் வந்து லேபர்ஸை வந்து ரெக்ரூட் பண்றாரு. இந்த லேபருக்கும் முதலாளிக்குமான உறவு வந்து எந்த வகையிலையும் உணர்ச்சிகரமானது கிடையாது. உன்னோட வேலை இது, இந்த வேலையை நீ செஞ்சனா உனக்கு இவ்வளவு சம்பளம், இந்த வேலையை நீ செய்யலை அப்படின்னா உனக்கு இந்த சம்பளம் கிடையாது. நம்ம ஊரை வச்சு சொல்லணும் அப்படின்னா, சென்ற நூற்றாண்டுல நம்மளுடைய திருப்பூர்ல வந்த ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மில்ஸ் வந்து இதற்கு வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். எம் கோபாலகிருஷ்ணன் வந்து மணல் கடிகை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலை படிச்சீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் மில் வந்து எப்படி ஒரு பழைய சமூக அமைப்புல இருந்து புதிய சமூக அமைப்புக்கு சமூகத்தை இழுத்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம அந்த நாவல்ல ரொம்ப அழகாவே பார்க்கலாம். அப்ப அதுதான் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. பொருள் உற்பத்திக்காக நான் வந்து ஒரு லேபரை ரெக்ரூட் பண்றேன், அந்த உற்பத்திக்கான செலவை அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்துட்றேன், என்னோட பொருளை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பு. இதுதான் நமக்கு இப்படிதான் மார்க்ஸ் வந்து இந்த சொசைட்டியை வந்து நாளா பிரிச்சுக்கிறார். இதுல முதலாளியத்தை பற்றி மார்க்ஸுக்கு இருந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியம். எல்லாரும் பொதுவா நம்ம மார்க்ஸை பத்தி தொடக்கத்துல படிக்கும்போது முதலாளியத்துக்கு சாவுமணி அடிக்க வந்தவர், இல்லைன்னா முதலாளியத்தை எதிர்க்க வந்தவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மார்க்ஸ் வந்து முதலாளியத்தையும் ஒரு நேர்நிலையோட தான் அணுகிறார். அதாவது இந்த வரலாற்று காலத்துல முதலாளியமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த சமூகம் இப்படிதான் வளர்ச்சி அடைய முடியும். பிரிமிட்டிவ் கம்யூனல்ல இருந்து ஸ்லேவர் சமூகம் வந்து, அதன் பிறகு ஃபியூடலிசம் வந்து, ஃபியூடலிசத்துக்கு அப்புறம் கேபிட்டலிசம் வந்து, கேபிட்டலிசத்துக்கு அப்புறம் டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொலெட்டேரியட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. தொழிலாளர் சர்வாதிகாரம் வந்து, தொழிலாளர் சர்வாதிகாரத்திலிருந்து கம்யூனிஸ்ட் சொசைட்டி உருவாகும் அப்படின்ற, சமத்துவமான சமுதாயம் உருவாகும் அப்படின்றதான் மார்க்ஸுடைய ஒரு கருதுகோள். அப்போ கேபிட்டலிசம் வந்து எல்லா நாட்டிலையும் வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். இந்தியா மாதிரி அவர் காலத்துல விவசாய சமூகமா இருந்த நாட்டுல கூட பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்தது நல்லதுதான். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் அங்க கேபிட்டலிசம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்றாரு. ஆனா அதன் பிறகு அவரோட எண்ணத்தை அவர் மாத்திக்கிறாரு. ஏன்னா பிரிட்டிஷ் வந்தது ஆரம்பத்துல அவருக்கு அப்படி 1853 அந்த ரேஞ்சில் எழுதும் போது அது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சா கூட, போக போக பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மையின்மை, அதீத சுரண்டல், இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தீமை தான் விளைவிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரை கொண்டு போகுது. ஆனா கேபிட்டலிசம் நேர்மையான முறையில சமூகங்கள்ல வரணும் அப்படிங்கிறது தான் மார்க்ஸுடைய விருப்பமும். ஏன்னா அந்த நிலை அது வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட். எப்படி வந்து நாம ஒரு மனிதனா பிறந்து சிறுவன், இளைஞன், ஒரு நடுவயது, முதியோர் அப்படிங்கிற ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் மரணம், அதை சொல்லலை நான். இந்த வளர்ச்சி, இந்த மெச்சூரிட்டி எப்படி அவசியமோ அதே மாதிரி ஒரு சமூகத்துக்கும் மெச்சூரிட்டி அவசியம். ஃபியூடல் சொசைட்டில இருந்து கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டிக்கு சமூகம் வரணும் அப்படின்னு வந்து மார்க்ஸ் விரும்புறார். இப்ப இந்த புள்ளியில ஒரு முதலாளித்துவத்தை வரவேற்க தான் செய்யறாரு. ஆனா முதலாளித்துவத்துடைய பிரச்சனையா மார்க்ஸ் எதை பாக்குறாருன்னா ஏலியனேஷன், அந்நியமாதல தான். அது என்ன அந்நியமாதல் அப்படின்னா, முதலாளித்துவத்துக்கு முன்னாடி இருந்த சமூகம் வரைக்கும் தொழிலாளர்கள் எல்லாரும் தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை கிடையாது. அவன் வந்து தன்னோட குடும்பத்தோட இருப்பான், ஊர்ல இருப்பான், நிலத்துல வேலை செய்வான், இல்ல ஒரு தச்சு வேலை செய்வான், இல்லைன்னா ஒரு விவசாய வேலை செய்வான். அவன் செய்யற வேலைக்கும் அவனுக்குமான இடைவெளி அதிகமா இல்லாம இருந்தது. அவன் தன்னுடைய வேலைய ஏதோ ஒரு வகையில தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா தான் பார்த்தான். ஒரு நாட்டு வைத்தியரா இருக்கட்டும், இல்ல நீரோட்டம் பாக்குறவங்க இருப்பாங்க கிராமத்துல, அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவர்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா தான் வேலையை வச்சிருக்காங்க. ஆனா இந்த கேபிட்டலிசம் வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய எந்திரத்தோட ஒரு பகுதியா மனுஷனை மாத்திடுது.
அவனுக்கு எந்த அந்த வேலை அப்படின்றது அவனுக்கு துன்பம் மட்டுமே தரக்கூடியதா இருக்கு. எந்த வகையிலையும் அதோட அவனுக்கு தொடர்பே இல்லை. அவன் எப்ப வேலை செய்யாம இருக்கானோ அப்பதான் வந்து மனுஷனா இருக்கான். ஆனா பெரும்பாலான நேரம் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படின்னும் போது மனித தன்மையே அவன் இழந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எப்படின்னா, இந்த சாப்பிடுறது, உடலுறவு கொள்ளுதல், இல்ல வந்து மது குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதனுடைய கார்னல் பிளஷருக்கு தேவையான மிருக நிலைகள். இந்த மிருக நிலைகள்ல இருக்கும்போது அவன் சந்தோஷமானவனாகவும், அறிவு நாட்டம் அப்படின்றதான் மனித தன்மை. ஒரு கலையை ரசிக்கிறது, ஒரு மியூசிக்கை ரசிக்கிறது, ஒரு புத்தகத்தை படிக்கிறது, இந்த மாதிரியான நுண்ணுணர்வுடைய விஷயங்களை செய்யறதுல அவனுக்கு ஆர்வமே இல்லாம போயிடுது. அப்ப இந்த மனிதன் வெறும் தொழிலாளியா மாற்றப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிருகங்கள் எதையெல்லாம் விருப்பப்பட்டு செய்யுமோ அதை இவனும் விருப்பப்பட்டு செய்யறான். உண்மையிலேயே மனிதர்கள் எதெல்லாம் விருப்பப்பட்டு செய்யணுமோ, அது வரைக்கும் சமூகத்துல எதெல்லாம் அறிவானது, எது வந்து நுண்மையானது, எது கலாபூர்வமானதுன்னு சொல்லப்பட்டதோ அது எல்லாத்துலேருந்து விலகி மிருக நிலையில இருக்கவே அவன் விரும்புறான். அதற்கு காரணம் வந்து தொழில இருந்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஏலியனேஷன். அவன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், ஆனா அந்த வாழ்க்கையில எந்த மீனிங்கும் இல்லை அப்படின்றது அவனை மிகப்பெரிய அளவுல படுத்தி வைக்குது. அதுதான் இந்த அந்நியமாதல் கோட்பாட்டுடைய ஒரு தொழிலாளி முதலாளித்துவம் வந்து தொழிலாளியை எந்த அளவுக்கு மன ரீதியா மாற்றிடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரின்சிபல் தான் இந்த ஏலியனேஷன், இல்லைன்னா வந்து அந்நியமாதல் அப்படின்ற பிரின்சிபல். முதலாளித்துவத்தோட மிகப்பெரிய தீங்கா மார்க்ஸ் நினைக்கிறது வந்து இந்த அந்நியமாதலை தான். ஓகே ஓகே அடுத்து செவ்வியல் பொருளாதார அறிஞர்கள் பத்தி சொல்லணும். செவ்வியல் பொருளாதார அறிஞர்களை பத்தி மார்க்ஸ் சொல்லும் போது அவங்க எல்லாரும் செவ்வியல் அரசியல் பொருளாதார அறிஞர்கள்ங்கிற பேரே அவர் தான் கொடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் பூர்ஷ்வா பொருளாதார அறிஞர்கள் அப்படின்ற வார்த்தை மூலியமா தான் சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க முன்வைக்கிறது செவ்வியல் பொருளாதார அறிஞர்கள் எல்லாருக்குமே அந்த சொத்துரிமை அப்படின்றது புனிதமானதா இருக்கு. ஒரு ரெண்டு மனுஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்றது சொத்து தான். சொத்து இருக்கிறவன் முதலாளி, சொத்து இல்லாதவன் தொழிலாளி. அப்ப சொத்து அப்படின்றத அவங்க புனிதமானதா கருதுறாங்க. எல்லா பொருளாதார அறிஞர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மூலதன திரட்சி அப்படின்றது ஒரு தனி மனுஷனுடைய கட்டுப்பாடுனால அவன் வந்து சொத்து சேர்க்கிறான். இப்ப வந்து எனக்கும் 100 ரூபாய் சம்பளம் வருது, என் பக்கத்துல என் கூட இருக்கிற இன்னொருத்தனுக்கும் 100 ரூபாய் சம்பளம் வருதுன்னா அவங்களோட கான்செப்ட் இதுதான். நான் வந்து என்னோட 100 ரூபாயை முழுசா செலவு பண்ணிடுறேன். ஆனா அவன் என்ன பண்றான்னா, அந்த 100 ரூபாயை செலவு பண்ணாம 70 ரூபாயை செலவு பண்ணிட்டு 30 ரூபாய் சேர்த்து வைக்கிறான். தினம் 30 ரூபாய் சேர்க்கிறான். ஸோ அப்ப 10 வருஷத்துல அவன்கிட்ட ஒரு பெரிய தொகை வந்துடுது. அந்த தொகையை அவன் முதலீடு பண்றான். அப்ப செவ்வியல் அரசியல் பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே இந்த மூலதன திரட்சி அப்படின்றது வந்து தனி மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தினாலையும் தன்னோட கட்டுப்பாட்டுனாலையும் மூலதனத்தை சேர்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நம்புறாங்க. ஆனா மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, மூலதன திரட்சி வந்து இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் உருவாகுறது கிடையாது. மூலதன திரட்சி வன்முறை மூலியமா உருவாகுது அப்படின்றார். அதற்கு ஏகப்பட்ட வரலாற்று பூர்வமான உதாரணங்களையும் கொடுக்கிறார். வன்முறை மூலியமா, அநீதி மூலியமா, ஊழல் மூலியமா தான் மூலதன திரட்சி நடக்குதே ஒழிய மூலதன திரட்சி எந்த வகையிலையும் இவங்க சொல்ற நன்னெறி மூலியமாவோ கட்டுப்பாடு மூலியமாவோ ஒழுக்கம் மூலியமாவோ நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத மார்க்ஸ் வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் வழியா ப்ரூவ் பண்றாரு. ஓகே, இப்ப இந்த முதலாளித்துவ சமூகத்துல இந்த அதனால மூலதன திரட்சி தவறு அப்படிங்கிற எல்லைக்கு அவர் போகல. ஆனாலும் இந்த முதலாளித்துவ சமூகத்தை ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு அவசியமா இருக்கு. சரி, ஓகே, இப்ப வந்து இது முதலாளித்துவ சமூகமா இருக்கு. இப்ப இந்த சமூகம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படைகள் என்ன? ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டில இருந்து நாம கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியா மாறிட்டோம். இந்த சமூகம் எப்படி அடிப்படையில இயங்க முடியும் அப்படின்னா, இப்ப ஒரு எல்லா பொருளாதார அறிஞர்களையோட அடிப்படையான ஒரு கவலை என்னவா இருக்கும் அப்படின்னா, விலை தான். ஒரு பொருளுக்கு எப்படி விலை நிர்ணயம் ஆகுது? இப்ப ரிகார்டோ எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு எந்திரம் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா, இப்ப அந்த எந்திரம் அப்படின்றத பண்டைய உழைப்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த எந்திரத்தை வாங்கின முதலாளி ஏற்கனவே உழைச்சதுனாலதான் அந்த எந்திரத்தை வாங்கியிருக்கான். அப்ப இப்ப அவன்கிட்ட அந்த எந்திரம் இருக்குன்னா அது வந்து பண்டைய உழைப்பு. இப்ப அந்த எந்திரத்துல வேலை செய்யற தொழிலாளி வந்து இப்ப வந்து அவன் உழைக்கிறான். அப்ப இந்த ரெண்டு உழைப்பும் சேர்ந்துதான் பொருளோட மதிப்பை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்ற மாதிரி ரிகார்டோ சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல மார்க்ஸ் இது எப்படி பாக்குறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு பண்டத்தோட இயல்பு அப்படின்னு 3 விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணு
யூஸ் வேல்யூ. யூஸ் வேல்யூனா அதோடைய பயன்பாட்டு மதிப்பு. இப்போ தண்ணின்னா குடிக்கலாம், காருன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் வேல்யூ தான் ஒரு பண்டத்தோட ஒரு இயல்பு. ரெண்டாவது இயல்பு வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அதாவது இந்த பண்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு பண்டத்தை வாங்குறது. இப்போ இந்த பழைய காரை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கிக்கலாம், இல்லை என்னோட பழைய வாட்சை கொடுத்துட்டு புதுசாக அதுக்கு வந்து இன்னொரு அதோட ஒரு விலை கம்மியான புது வாட்சை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஒரு பண்டத்தை இன்னொரு பண்டத்து மூலியமா வாங்குறதின் மூலியமாவோ வாங்கக்கூடியதாவோ விற்கக்கூடியதாவோ இருக்கணும், அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. மூணாவதா பண்டத்துடைய தன்மை அப்படின்றதுக்கு சொல்றேன். எல்லா பண்டங்களும் உழைப்பின் வழியா தான் உருவாகுது, அதுவும் ஒரு பண்டத்தோட தன்மை. உழைப்பு அப்படிங்கிறதும் ஒரு பொருள், ஒரு கமாடிட்டி. பண்டம் அப்படின்றது இந்த இடத்துல கமாடிட்டி. ஒரு கமாடிட்டியோட தன்மையா உழைப்பையும் சொல்றாரு. எப்படின்னா, இப்ப நான் ஒரு வாட்ச் வாங்குறேன் அப்படின்னா அந்த வாட்ச் செஞ்சதுக்கான உழைப்பு அந்த வாட்ச்குள்ள இருக்கு. ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு கட்டணத்துக்கான உழைப்பும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த மூன்று இயல்பு, ஒன்று வந்து அது யூஸ் வேல்யூ, பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, மாற்றக்கூடியதா இருக்கணும், மூன்றாவதா அதுல வந்து ஒரு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது பண்டத்துடைய மூன்று இயல்பு அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. இப்போ இதுல வந்து யூஸ் வேல்யூவும் சரி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் சரி ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்க பயன்படாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா பொருட்களையும் இன்னொரு பொருளா மாத்திக்க முடியும். முதலாளித்துவ சமூகத்தை மட்டும் நீங்க தனித்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் வேல்யூவோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவோ யூஸ் ஆகாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த யூஸ் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இது ரெண்டுமே முதலாளித்துவ சமூகம் உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு. சொல்லப்போனா பிரிமிட்டிவ் சொசைட்டி காலத்திலேருந்தே அது இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது, பண்டமாற்று. அதாவது எனக்கு ஒரு பொருள் தேவை, இன்னொருத்தனுக்கு ஒரு பொருள் தேவை, அவனுக்கு தேவையான பொருளை அவன்கிட்ட கொடுத்துட்டு அதற்கு இணையா எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்கிறேன். அப்ப இதுல ரெண்டுமே வந்துருது. நாங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷனையும் பண்ணிக்கிறோம், அதை யூஸும் பண்றோம். அப்ப யூஸ் வேல்யூவோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவோ முதலாளித்துவத்தை புரிஞ்சுக்க உதவாது. அப்ப மூணாவதா அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், லேபர், உழைப்பு சக்தி. உழைப்பு சக்தி மட்டும்தான் முதலாளித்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான காரணி அப்படின்னு மார்க்ஸ் வந்து சொல்றாரு. இப்ப அந்த லேபரையும் ரெண்டா பிரிக்கிறார். எப்படின்னா, இது இந்த காணொலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேபரை எப்படி ரெண்டா பிரிக்கிறார்னா, யூஸ்ஃபுல் லேபர், அப்டிராக்ட் லேபர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். யூஸ்ஃபுல் லேபர் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டணும் அப்படின்னா அந்த பஞ்சர் ஓட்டுறது தான் அதுல யூஸ்ஃபுல் லேபர். அந்த எங்க ஓட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுல அந்த ஏதோ ஸ்டிக்கை ஓட்டுறது இல்லை ஏதோ ஒன்று, அதுதான் வந்து அதுல இருக்கிற யூஸ்ஃபுல் லேபர். அப்டிராக்ட் லேபர்னா கருத்தியல் உழைப்பு. கருத்தியல் உழைப்புன்னு மார்க்ஸ் எதை சொல்றாரு அப்படின்னா, எல்லா வேலையிலையுமே உழைப்பு பொதிஞ்சிருக்கு அப்படிதானே. அப்ப அந்த எல்லா உழைப்போட ஒரு தொகுபயனை வந்து கருத்தியல் உழைப்பு அப்படின்னு சொல்றாரு. அதை எளிமையா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நாம ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாட்சோட விலை 500 ரூபாய் அப்படின்னா அதே குவாலிட்டி இருக்கக்கூடிய அதே டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட 5 வாட்சோட விலை 2500 ரூபாய் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அப்ப என்ன பண்றோம்னா, ஒரு யூனிட்டுக்கு நம்ம முதல்ல விலையை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப மார்க்ஸ் வந்து உழைப்புக்கு அப்படி ஒரு யூனிட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த அப்டிராக்ட் லேபர், கருத்தியல் உழைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுக்கிறார். அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உழைப்பையும் எடுத்துக்கலாம். வீடு கட்டுறது, இல்லைன்னா இப்போ ஒரு விவசாயம் பண்றது, இல்லை எந்த ஒரு வகையான வேலையை எடுத்துக்கலாம், இல்லை தச்சு வேலைகள் செய்யறது, ட்ரெஸ் தைக்கிறது, டெய்லரிங் ஒர்க், எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் எல்லா வேலைக்கும் அடிப்படை வேலை அப்படின்னு ஒன்று இருக்கு. பேசிக் லேபர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம அன்ஸ்கில்டு லேபர்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு வீடு கட்டும் போது சித்தாள் அப்படின்றவர் அன்ஸ்கில்டு லேபர், கொத்தனார்ன்றவர் ஸ்கில்டு லேபர். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சித்தாளோட சம்பளம் தான் அடிப்படை. சித்தாளோட சம்பளம் வந்து 400 ரூபாய் அப்படின்னா கொத்தனாருக்கு 800 ரூபாய் கொடுக்குறோம். அப்படின்னா என்னன்னா, ஸ்கில்டு லேபருடைய ஒரு சம்பளம் அப்படின்றது அன்ஸ்கில்டு லேபரோட சம்பளத்தை விட 2 மடங்கு. அப்போ ஒரு இன்ஜினியர், ஒரு டிசைனர் வந்து அதுவும் அன்ஸ்கில்டு லேபர்ல தான் பார்க்கணும். அன்ஸ்கில்டு லேபரை விட 50 மடங்கு அவரு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டு அவருக்கு நம்ம 25,000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த உழைப்பை ஒரு குவான்டிட்டியா மாத்துறதுக்கான ஒரு வழியா மார்க்ஸ் சொல்றாரு. ஒரு சமூகத்துல எது அடிமட்ட உழைப்போ அந்த உழைப்பை பேசிக்கா வச்சுக்கிட்டு அதிலிருந்து பெருக்கி 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 நம்ம எல்லா உழைப்பையும் அளவிட்டுற முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த யூஸ்ஃபுல் லேபர், அப்டிராக்ட் லேபர் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து மார்க்ஸ் வராரு. இப்போ
இந்த முதலாளித்துவ சமூகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதோட உற்பத்தி முறையை புரிஞ்சுக்கணும். அதற்கு முன்பு பழைய உற்பத்தி முறை ஒன்று இருந்தது. எதுனா நம்ம பழைய பிரிமிட்டிவ் சொசைட்டில இல்லைன்னா பழைய ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டில இருந்தது என்னன்னா, ஒரு பொருள் நான் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவேன். இப்போ அந்த பணம் நான் யார்கிட்ட கொடுத்தனோ அவனுக்கு போயிடும். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பணத்தை வச்சு அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பான். அவ்வளவுதான். கமாடிட்டி, மணி, கமாடிட்டி. அதாவது இங்க பணம் அப்படின்றது ஒரு பரிவர்த்தனைக்கான ஒரு நம்பர் மட்டும்தான். இப்போ நான் 5 கிலோ அரிசி, அவன் ஒரு 5 கிலோ பருப்பு அவன் வச்சிருக்கான் அப்படின்னா 5 கிலோ அரிசிக்கு 2.25 கிலோ பருப்பு ஈக்குவல் அப்படின்னு ஒரு சமூகத்துல ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணாம 5 கிலோ அரிசியோட விலையை பேஸ் பண்ணி, இப்போ 5 கிலோ அரிசி 50 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ அதுக்கு 2.25 கிலோ பருப்பு 50 ரூபா அப்படின்னா அப்போ சாரி, இப்போ 2.5 கிலோ பருப்பு 50 ரூபான்னு வச்சுப்போம். அப்பன்னா 5 கிலோ பருப்பு 100 ரூபாய். அப்ப அரிசியை விட பருப்பு 2 மடங்கு விலை கூட அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது 2 பொருட்களுக்கு இடையிலான பரிவர்த்தனை மதிப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு நம்பர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு வேல்யூவே கிடையாது. கமாடிட்டி, மணி, கமாடிட்டி, அவ்வளவுதான். நம்ம பணம் கொடுக்காமையும் பொருளை வாங்கிக்கலாம். நேரடியா 5 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 2.5 கிலோ பருப்பும் வாங்கிக்கலாம். இது ஒரு பழைய சமூகங்களுடைய முறை. முதலாளித்துவ சமூகம் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, முதலாளித்துவ சமூகம் வந்த பிறகு இது அப்படியே மாறுது. எல்லா பொருட்களையும் நாம பணம் கொடுத்து தான் வாங்குறோம். யாராருக்கிட்டே வாங்குறோம். எல்லா பொருட்களும் சந்தைக்கு போயிடுது. சந்தையில இருந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம். நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் சந்தையில இருக்கு. சந்தையில இருந்து பணத்தை மட்டும் தான் நம்ம அங்க யூஸ் பண்றோமே ஒழிய பணத்தை தவிர இப்போ ஒரு சந்தையில போய் நான் ஒரு 50 எலுமிச்சம்பழம் தர்றேன், நீ எனக்கு 2 கிலோ தக்காளி கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டோம். அது ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி உங்க முன்னாடி எலுமிச்சம்பழமும் வந்துடும், தக்காளியும் வந்துடும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். இதுதான் சந்தை பொருளாதாரம். இது முதலாளித்துவம் இப்படிதான் இயங்குது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. அதாவது மணி, கமாடிட்டி, மணி. இதுல அல்டிமேட் மணி தான். கமாடிட்டி எதுவா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா பணம் தான் கமாடிட்டியோட வேல்யூவை இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு பழைய முறையில லாபம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. நீங்க 5 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ பருப்பு, அவ்வளவுதான். அதுல எந்த லாபமும் கிடையாது. ஆனா இந்த முதலாளித்துவ சமூகத்துல லாபம்னு ஒண்ணு உற்பத்தி ஆகுது, உபரின்னு ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த உபரியை எப்படி கணக்கு பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. என்னன்னா, முன்னாடி பணம், பொருள், பணம். இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் 200 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன். திரும்ப அதே பொருளை கொண்டு போய் நான் 200 ரூபாய்க்கு விற்கிறேன். இதுல எந்த ஒரு சந்தை செயல்பாடுமே நடக்கல, சந்தை சுழற்சியுமே நடக்கல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்குறேன், அதே காசுக்கு அதை வித்துறேன். ஆனா முதலாளித்துவம் இப்படி இயங்காது. முதலாளித்துவத்தோட அடிப்படை லாபம் தான். அப்ப நான் என்ன பண்றேன்னா, 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன், என்னமோ அதை பண்றேன், 250 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்ப எனக்கு அந்த 50 ரூபாய் லாபமா கிடைக்குது. இப்ப இதைத்தான் அவர் மணி பிரைம்னு சொல்றாரு. மணி, கமாடிட்டி, மணி பிரைம். அப்போ இந்த 50 ரூபா கூடுதல் லாபம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாக்குறதுலதான் மார்க்ஸுடைய முக்கியமான பங்களிப்பு வருது. இப்ப அதை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஒரு பொருளை அவர் மரத்தை வச்சு ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். இப்ப நான் ஒரு மரம் வாங்குறேன், மரத்தை வாங்கி நாற்காலி செஞ்சு, இப்ப நான் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு மரத்தை வாங்குறேன். அதுல சும்மா ஒரு அமௌண்ட்டை ஒரு நம்பரா மட்டும் பாருங்க. அதுல நான் சில என்னோட உழைப்பை கொடுக்குறேன், இல்ல என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை நான் அதுல ரன் பண்றேன். நான் 250 ரூபாய்க்கு அந்த மரத்தை நாற்காலியா மாத்தி வித்துறேன். அப்ப இந்த இடத்துல லாபம் அப்படின்னு ஒண்ணு ஜெனரேட் ஆகுது, உபரி அப்படின்னு ஒண்ணு ஜெனரேட் ஆகுது. இந்த உபரி ஜெனரேஷன் தான் முதலாளித்துவத்துடைய அடிப்படையே. இப்ப உபரிய எது உருவாக்குது அப்படின்றது மார்க்ஸோட அடுத்த கேள்வி. இந்த உபரி எப்படி உருவாகுது? இப்ப ஒரு மரம் ஒரு முதலாளி 200 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கும்போது கூடவே என்ன வாங்குறாரு? உளி வாங்குறாரு. உளியோட வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியும் அவர் ரெக்ரூட் பண்றாரு. அப்ப இந்த மூணும் சேர்ந்துதான் அந்த பொருளோட விலையை 50 ரூபாயை ஏத்திருக்கு. அதாவது முதல் போட்ட பொருள், முதல்ல ஒர்க் பண்றதுக்கான உளி, மூணாவது அந்த தொழிலாளியோட உழைப்பு. இது மூணும் சேர்ந்துதான் அந்த 50 ரூபா அப்படிங்கிற உபரி மதிப்பை உருவாக்கி இருக்கு. இந்த உபரி மதிப்போட அடிஷனா தான் மொத்த சமூகமும் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பிசினஸை பாக்குறோம். இப்போ ஒரு பிசினஸ்ல வருஷத்தோட டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எவ்வளவு. ப்ராஃபிட் அப்படின்றது என்ன? போட்ட முதல் பிளஸ் செலவு பண்ண. இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் முதலீடு போடுறேன்,
எனக்கு 15,000 ரூபாய் லாபம் கிடைக்குது, அதுக்கான லேபர் மற்ற விஷயங்கள் எல்லாம் போக என் கையில 3,000 ரூபாய் நிக்குதுன்னா அந்த 3,000 ரூபாய் தான் என்னோட ப்ராஃபிட். அப்போ இந்த ப்ராஃபிட்ங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மொத்த சந்தையும் இயங்குது. இந்த சந்தையை பேஸ் பண்ணி தான் மொத்த சமூகமே இயங்குது. அப்ப இந்த ப்ராஃபிட் அப்படின்றது இல்லைன்னா உபரி சர்ப்ளஸ் அப்படின்றது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இங்க மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த லேபர் அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு பொருளுக்கு மதிப்பை சேர்க்கும் போது தான் உருவாகும். இப்ப நீங்க ரோட்லயே பார்க்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருக்காங்க, இப்ப வெயில் காலம், எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருக்காங்க, சோடா வாங்கி சர்பத் வாங்கி வச்சிருப்பாங்க, ஐஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உங்கள்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு விலையை வச்சு கொடுக்குறாங்க. அப்ப அந்த விலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு லாபம் நிற்கும். லாபம் நிக்கிறதுக்காக தான் நம்ம தொழிலே செய்யறோம், இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் லாபத்துக்காக தான் நம்ம செய்யறோம். அப்படி செய்யும் போது அந்த லாபம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்றதுதான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு தொழிலாளி அடிப்படையில ஒரு லாபம் அப்படின்றது அடிஷ்னலா உருவாகிறது தான் நம்ம லாபம்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு 100 ரூபா பொருளை ஒருத்தன்ட்ட 150 ரூபான்னு சொல்லி ஏமாத்தி வித்துட்டேன் அப்படின்னா அங்க லாபம் கிடையாது. ஏன்னா எனக்கு 50 ரூபா கிடைக்குது, அவன் 50 ரூபா இழக்கிறான், அது லாபம் இல்லை. ரெண்டு பரிவர்த்தனை நடக்கும்போது இதற்கு வெளியில இருந்து ஒரு வேல்யூ வந்து உருவாகிறது பேர் தான் நம்ம லாபம், இல்லைன்னா வந்து சர்ப்ளஸ் அப்படின்னே சொல்ல முடியும். ஒருத்தன்ட்ட சேர்ந்து ஒருத்தன்ட்ட குறைஞ்சிச்சுன்னா அது எந்த வகையிலயோ லாபமோ நஷ்டமோ இல்லை. ஸோ அப்ப அந்த லாபம் எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கிறது தான் மார்க்ஸ் வந்து முக்கியமா அனலைஸ் பண்றாரு. எப்படின்னா, இப்ப இந்த பொருள் இப்ப இந்த மரம் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மரம் 250 ரூபாயா மாறுறதுக்கு அந்த மரம், அந்த உளி, அந்த தொழிலாளியோட உழைப்பு, 3 காரணிகள் அதுல இருக்கு. இந்த காரணியில எது வந்து அந்த லாபத்தை உருவாக்குது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பு ஒரு தொழிலாளி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த அன்ஸ்கில்டு லேபருடைய அன்ஸ்கில்டு லேபர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த சமூகம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேசிக் பே அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பேசிக் பே அப்படின்றது என்னன்னா, எல்லாருக்கும் பேசிக் பே மாறுபடும். ஆனா இருக்கிறதுலே குறைந்தபட்ச பேசிக் பேவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்தியாவில் ஒரு ஆண் ஒரு பெண், அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னா, இந்த 4 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு, ஒரு மாசத்துக்கு உயிரோட இருக்க எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு பருப்பு வேணும், எவ்வளவு புரோட்டீன் வேணும், எவ்வளவு கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளவு கொலஸ்ட்ரால் வேணும், அவங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு மாச வாடகை எவ்வளவு வரும், மளிகை ஜாமான் எவ்வளவுக்கு வாங்குவாங்க, பால் எவ்வளவுக்கு வாங்குவாங்க, அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் வந்து இதுதான் அவங்களோட பேசிக் பே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட பேசிக் பே வந்து 18,000 ரூபாய். ஸோ அப்ப இதே மாதிரி ஒரு தொழிலாளி உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு தொழிலாளி ஒரு மாசம் இல்லைன்னா ஒரு வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான பிக்சேஷன் இருக்கு. இப்ப அந்த பிக்சேஷன் வந்து நாம ஒரு 4 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் அவன் வேலை செஞ்சா அவன் வந்து ஒரு வருஷம் அந்த வருஷத்தை அவன் ஓட்டிடலாம் அப்படிங்கறத அந்த பிக்சேஷன் வச்சுப்போம். இப்போ இந்த மார்க்ஸ் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல மரம் நாற்காலியா மாறிடுது. அப்ப மரத்தோட எஞ்சின பகுதிகள் வீணாயிடுது, மரத்துல மெயினான பகுதி எதுவோ அது வந்து நாற்காலியா மாறிடுது. உளி வந்து அந்த மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப அந்த உளியில மரத்தை கொத்துனதுனால ஒரு டெப்ரிசியேஷன் வந்துருது. அப்போ மரமோ உளியோ உபரி மதிப்பை உருவாக்கல. அப்ப எது உபரி மதிப்பை உருவாக்குதுன்னா தொழிலாளியோட உழைப்பு தான். அவன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். ஆனா அவன் என்ன பண்றான்னா அன்னைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த நாற்காலியை உருவாக்கியிருக்கான். அப்ப 6 மணி நேரம் அவன் கொடுத்த அடிஷனல் உழைப்பு தான் அந்த உபரி மதிப்பை உருவாக்குது. ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலான விஷயம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், மரம் வந்து வேற எதுவுமாவும் மாறல, மரத்தை வந்து கழிச்சு நாற்காலியா மாத்திடுறோம். அது மாதிரி உளியும் அது ஒர்க் பண்ண அதுல டெப்ரிசியேஷன் கிரியேட் ஆகுது. டெப்ரிசியேஷன் கிரியேட் ஆனதுனால அதுவும் வீணா போகுது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது வந்து தொழிலாளி மட்டும்தான். தொழிலாளியாலையும், அதாவது மரத்தாலையும் உளியாலையும் அடிஷனல் லேபரை கொடுக்க முடியாது. அதோட லேபர் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஆனா தொழிலாளி தான் அதுல அடிஷனல் லேபரை கொடுக்கறான். அப்ப ஒரு பொருளுடைய வேல்யூவை கூட்டுறது இல்ல உபரி மதிப்பை உருவாக்குறது வந்து தொழிலாளி தன்னுடைய பிழைப்புக்கு தேவையான உழைப்பை தாண்டி எவ்வளவு உழைப்பை கொடுக்கறானோ அந்த அளவுக்கு ஒரு பொருளோட விலை அதிகமாகுது அப்படின்றத மார்க்ஸ் வந்து சொல்றாரு. அப்ப இதுதான் அவரோட ஒரு முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்லணும்.
அப்ப இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த முதலாளி வந்து அந்த மரத்தை வாங்குறாரு இல்லையா, மரம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து நிலையான மூலதனம் அப்படின்னு சொல்றாரு. தொழிலாளியோட உழைப்பை வந்து மாறுபடும் மூலதனம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நிலையான மூலதனம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அப்படின்னு, அது வந்து மாறவே மாறாது. நீங்க ஒரு மரம் இவ்வளவு காசுக்கு வாங்குறீங்கன்னா அது அவ்வளவுதான். ஆனா தொழிலாளியோட உழைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு சேரை செய்யறதுக்காக 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைக்கிறான். அதை விட ஒரு பெரிய கட்டில செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அடிஷனலா வந்து லேபரை கொடுக்குறான். அப்ப அந்த லேபர் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பொருளோட மதிப்பும் உயரும். இப்ப மார்க்ஸ் சொல்றது என்னன்னா, இந்த சமூகம் மொத்தமும் இந்த மாதிரியான லேபர்ல இருந்து உருவான சமூகம் தான் அப்படின்றாரு. ஒரு பொருளுடைய விலையை நிர்ணயிப்பது தொழிலாளியோட உழைப்பு அப்படிங்கிறது மார்க்ஸுடைய ஒரு முடிவு. இதன் பிறகு இதுல நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கால்குலேஷன்ஸ் வந்து நமக்கு வேணாம். இப்ப இதுல மார்க்ஸோட ஒரு சின்ன ஒரு இடர்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, தொழில்நுட்பம் வந்து இந்த ஃபார்முலா தான் இப்படிதான் வந்து சமூகம் இயங்குது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. இதற்கு அடுத்து இந்த அடிஷனலா உருவான உழைப்புல இருந்து தான் முதலாளிக்கு வந்து மூலதனமா அது மாறுது. இப்ப நான் வந்து ஒரு முதலாளி அப்படின்னா, ஒரு தொழிலாளியை சுரண்டி நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 5 லட்ச ரூபாய் வெளியில எடுத்துட்டேன். அந்த 5 லட்ச ரூபாய் வெளியில எடுத்ததுல அந்த 3 லட்சத்தை முழுமையா உருவாக்குனது தொழிலாளியோட சர்ப்ளஸ் லேபர் மட்டும்தான். அப்ப இந்த லேபரை இது பண்ணதின் மூலமா நான் என்ன பண்றேன்னா, நான் இன்னொரு 3 லட்சம் ரூபாய் சேர்த்துறேன். இப்ப மறுபடியும் நான் அந்த 5 லட்சத்தையும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவேன். சோ இப்ப முதலாளிகள் இப்படி மாற்றி 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 இன்வெஸ்ட் பண்றதின் மூலியமா என்ன உருவாகுதுன்னா, ஒரு பெரிய அரசாங்கம் உருவாகுது. அந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு மார்க்ஸ் வந்து முடிவு பெறாரு. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சோசியலிஸ்டுகளோட முடிவுகளை மார்க்ஸ் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இந்த செட்டப் மூலியமா உருவான ஒரு அரசாங்கத்தை நம்புறாங்க. பட் அப்படி ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய முடியாது அப்படின்றது மார்க்ஸுடைய ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்டா இருக்கு. அப்ப மார்க்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த முதலாளித்துவ சமூகம் வந்து ஒரு ஸ்டேபிள் எக்கனாமிக் கண்டிஷனை வந்து உருவாக்க முடியாது. அதுக்கு வந்து அவர் ஒரு கற்பனையான ஒரு சுச்சுவேஷனை சொல்றாரு. எப்படின்னா, ஒரு சமூகம் ஒரு ஐடியல் ஸ்டேட்ல இருக்கு. அந்த ஐடியல் ஸ்டேட்ல உழைக்காத நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுது. இண்டஸ்ட்ரீஸ் உருவாக இந்த உழைக்காத ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சு எல்லாருமே உழைக்கிற ஆட்களா மாறிட்டாங்க. உழைக்கிற ஆட்களா மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தொடக்கத்துல கம்மியான லேபருக்கு அவங்க உழைக்கிறாங்க, கம்மியான கூலிக்கு உழைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முதலாளிக்கு லாபம் நிறைய வருது. ஆனா நாள் நகர அவங்களோட கூலி உயர்ந்துருது. கூலி உயர்றதுனால லாபம் வந்து கீழே விழுந்துருது. லாபம் கீழே விழும்போது நிறைய பேரை வேலையை விட்டு நீக்க வேண்டியிருக்கு, புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு, ஆட்குறைப்பு செய்ய வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த உழைக்காதவர்கள் வந்து அதிகமாயிடுவாங்க. சமூகத்தோட பொருளாதாரம் அப்ப உழைக்காதவர்கள் அதிகமாகிறதோட இவங்க உற்பத்தி பண்ண பொருளை வந்து விற்க முடியாது. வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, காசு இருக்காது அவங்க கையில. அப்போ இந்த மாதிரியான ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனை தான் வந்து முதலாளித்துவம் உருவாக்கும். முதலாளித்துவம் வந்து சீரான வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. அதோட மெத்தட் வந்து ஒண்ணு திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கும், திடீர்னு அந்த வளர்ச்சி குறைஞ்சு போகும். இந்த மாதிரியான பிளக்சுவேஷன்ஸ் அதிகமாகி இந்த முதலாளித்துவ சமூகம் அழிஞ்சு அதன் பிறகு ஒரு தொழிலாளர் சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொலட்டேரியட் சொசைட்டி, டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரொலட்டேரியட் உருவாகும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து கம்யூனிச சமூகம் உருவாகும் அப்படின்றதுதான் மார்க்ஸ் வந்து சொன்ன அவருடைய அடிப்படையான ஒரு கான்செப்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த விஷயத்த வந்து நீலகண்டன் இந்த புத்தகத்துல மிக விரிவாகவே எழுதியிருக்காரு. இப்ப வந்து மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கா. ஏன்னா இப்ப தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு வரதின் மூலியமா தொழிலாளர்கள் செய்யற வேலையை வந்து மிஷினரிஸ் இன்னும் வேகமா செஞ்சிருது. அப்ப இந்த சுச்சுவேஷனை எதிர்கொள்றதுக்கான தீர்வை மார்க்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீலகண்டன் இந்த நூல்ல சொல்லியிருக்காரு. மார்க்ஸை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே இந்த ஒரு காணொலி பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நூலையும் படிக்கலாம். இந்த நூல் வந்து காலச்சுவடு பதிப்பகத்திலையும் வந்திருக்கு, தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்ற பதிப்பகத்திலையும் வந்திருக்கு. இந்நூலினை நண்பர்கள் வாசிக்க பரிந்துரைக்கிறேன். நன்றி.